2017-18 நிதியாண்டிற்கான தமிழக நிதிநிலை அறிக்கை நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் நிதிநிலை அறிக்கை மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என்பதால் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. நிதியமைச்சர் ஜெயக்குமார் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். தமிழக அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு புதிய திட்டங்கள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறாது என சொல்லப்படுகிறது. தமிழக அரசின் மீதான கடன் சுமை ஏற்கனவே 2,45,000 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளதால் நடப்பாண்டிற்கான பட்ஜெட் வழக்கம்போல் பற்றாக்குறை மற்றும் வரியில்லாத பட்ஜெட்டாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கும் ஏற்கனவே செயல்படுத்தி வரும் இலவச திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்க வேண்டியுள்ளதால் புதிய திட்டங்கள் அறிவிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட வாய்ப்பு உள்ளது. வழக்கமாக கல்வி, சுகாதார துறைகளுக்கு ஒதுக்கப்படும் தொகை மற்ற துறைகளை ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைக்கான நிதியும் இந்த பட்ஜெட்டில் அதிக அளவில் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு துறைகளிலும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், அவற்றின் நிலை, பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது முதல்வர் பதிலளிக்க ஏதுவாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாக பட்ஜெட் மீதான விவாதம் 5 நாட்கள் நடைபெற்று ஒவ்வொரு துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் என 30 நாட்கள் வரை கூட்டத்தொடர் நடைபெறும். ஆனால் இம்முறை 23ஆம் தேதி பட்ஜெட் மீதான குரல் வாக்கெடுப்பு முடிந்த பிறகு சட்டமன்றம் ஒத்திவைக்கப்பட்டு RK நகர் இடைத்தேர்தல் முடிந்த பிறகே அவை கூடும் என சொல்லப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின் மற்றும் ரமேஷ்.